அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்முடைய இந்த மனித உடல் வாழ்க்கையிலே அறிந்தும் அறியாமலும் இருக்கக்கூடிய பல விடயங்கள் நம்மை குழப்பக்கூடியவைகளாகவே இருக்கின்றன. எல்லாம் மாயை என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சொப்பன வாழ்க்கை என்று சித்தர்கள் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒவ்வொரு நாளும் என் உறவுகள், என் உணர்வுகள், என் உடல் இந்த உலகிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது இதை எவ்வாறு என்னால் கனவு என்று எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற வினா எல்லோருக்கும் ஏற்படத்தான் செய்கிறது. பொதுவாக யோக சாதன பயிற்சிகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் ஏதோ ஒருவரை சந்தித்தோம், அவர் நமக்கு வாசி பழகும் விதத்தை காட்டிக் கொடுத்தார், அதை அப்படியே நாம் பயன்படுத்தினோம், காலம் கழிந்தது, சமாதிக்கு சென்றோம் என்று இருப்பது ஒரு விதம். என்னதான் நடக்கிறது நமது உடலுக்குள்ளே? இந்த உடல் என்பது என்ன? இந்த உடல் நீங்கிச் சென்றான பிறகு ஆன்மா அடையக்கூடிய நிலை என்ன? இந்த இரண்டுக்கும் இடையில் என்னதான் நடக்கிறது? தூக்கம் என்றால் என்ன? அந்த தூக்கத்திலே ஏன் கனவு வருகிறது? இந்த உடல் வாழ்க்கையிலே ஏன் இத்துணை துன்பங்கள், இன்பங்கள் மாறி மாறி வந்து நம்மை குழப்பிக் கொண்டிருக்கின்றன என்கிற வினாக்களுக்கெல்லாம் விடை காண தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அவரவர் தமக்குள்ளே ஆராய்ந்து பார்த்துத்தான் இதை கண்டுபிடிக்க வேண்டும். தூங்கும்போது ஒருவர் கனவு காணுகிறார். கனவிலே அவருக்கு அச்சம் ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது, வலிவேதனைகள் ஏற்படுகின்றன, பற்பல விதமான உணர்ச்சிகளை அவர் சந்திக்கிறார். உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவர் கனவு காண்கிறார் என்றால் அவருடைய கண்ணின் இரு வெளிகளும் அப்படியும் இப்படியுமாக புரண்டு கொண்டிருக்கும். அது அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாகும். அவருடைய சுவாசத்தை ஊன்றி பார்த்தால் சுவாசம் தாறுமாறாக இருக்கும். வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ அல்லது அடிக்கடி வேகமும் மெதுவும் மாறி மாறி ஏற்படுவதுமான நிலைகளிலே உறங்கிக் கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆழ்ந்து கனவற்ற சுளுத்தி என்கிற உறக்கத்திலே உறங்கக்கூடிய ஒருவரை உற்று பார்க்கும் போது இவர் உண்மையிலேயே சுவாசிக்கிறாரா, இவருக்கு உயிர் இருக்கிறதா என்று நாம் அஞ்சும் அளவிற்கு மிகவும் சன்னமான ஒரு சுவாசம் என்பது அவரிடத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த சுவாசம் மனதை ஜீவனோடு இணைத்து வைக்கும் சுவாசமாக இருக்கிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இந்த சுவாசத்தைத்தான் உண்மையான சித்த வித்தை என்று குறிப்பிடுகிறார். சுவாசம் உண்டோ இல்லையோ என்று எண்ணும் அளவிற்கு தொண்டைக்குழி, நெஞ்சுக்குழி ஆகிய இடங்களிலே ஒரு சிறு துரிப்பை போல சுவாசம் மிகவும் மெல்லியதாக நடந்து கொண்டிருக்கும். அந்த நிலைக்குத்தான் உண்மையான ஜபம் அல்லது வித்தை அல்லது சரியான போக்கு, கதி என்று பெயர். இந்த நிலை ஏற்படும் போது என்ன ஏற்படுகிறது? மிகவும் விசித்திரமான ஒரு நிலை அது. சற்று ஊன்றி பார்த்தால் நம்முடைய பல வினாக்களுக்கு இதிலே விடை இருப்பது சரியாக தெரியும். கனவும் இல்லை, விழிப்பும் இல்லை, என்ன என்று புரியாத ஒரு புதிரான நிலை அது. சுளுத்தி. இந்த சுளுத்தி என்கிற நிலையிலே ஒருவர் இருந்து திடீரென்று கண் விழித்து
நான் இன்னார் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கைக்கு வருகிறார். 2 நிலைகள் இதில் இருக்கின்றன. உன்னிப்பாக இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். திடீரென்று கண் விழித்தது மனதிலே என்றால், அகங்காரத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் மறுபடியும் தெரிகிறது, உலகிலே நாம் சஞ்சரிக்கிறோம். திடீரென்று கண் விழித்த நிலை ஜீவனில் என்றால், அது வேறு உலகத்திற்கு நம்மை இட்டுச் செல்லுகிறது. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதிற்கு ஏற்படுவதைப் போன்றே ஜீவனுக்கும் இதே நிலை ஏற்படுகிறது. இந்த மனதிற்கான 3 நிலைகள், ஜீவனுக்கான 3 நிலைகள், இவைகளைத்தான் சித்தர்கள் 6 ஆதாரங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த 6 ஆதாரங்கள் என்பவை ஏதோ முதுகுத்தண்டிலே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய 6 சக்தி மையங்கள் என்று கருதி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று மேல் நோக்கி இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது உண்மை அல்ல. இதை சுவாமி சித்த வேதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். மனதிற்கு 3 நிலைகள்: மனதிற்கு கனவு, மனதிற்கு உறக்கம், மனதிற்கு விழிப்பு. இப்போது நாம் மனதின் கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆழ்ந்து உறங்கும் போது ஒரு கனவு வருகிறதே, அது மனம் தான் இதுவரையிலும் பார்த்த, கேட்ட, ரசித்த, பழகிய விடயங்களை அசை போட்டு பார்ப்பதாகும் என்று சுவாமி குறிப்பிடுகிறார்கள். அது கனவுக்குள் கனவா அல்லது கனவுக்குள் குழப்பமா, கனவுக்குள் மீட்டமைத்து பார்க்கக்கூடிய மீள் பார்வையா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கும் போது, இதுவரையிலும் மனம் தான் பார்த்த, கேட்ட, ரசித்த விடயங்களை கொண்டு பலவிதமான கற்பிதங்களை, காட்சிகளை செய்கிறது. பார்வையற்றவரும் கூட கனவு காணும் போது பார்க்கிறார், கேட்கிறார். இது நடக்கிறது. மனதிற்கு சொப்பனமாக இருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இது சொப்பனம் என்று சொன்னால், இந்த சொப்பனத்திலே எனக்கு வலிவேதனைகள் வருகின்றனவே, உறவுகள் இருக்கின்றனவே, இது சொப்பனம் என்று சொப்பனத்திலே சொல்லுவதற்கு ஒரு குறி எதற்காக? சரி, இது சொப்பனம், கனவு என்று சொன்னால், இந்த கனவு எப்படியும் கலைந்து போகத்தானே போகிறது. இந்த கனவுக்குள்ளே நான் எதற்காக தவம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், எதற்காக வாசி முதலாகிய யோக பயிற்சிகள் செய்ய வேண்டும்? இதுதான் கனவாயிற்றே. இந்த கனவிலே இருந்து நான் மேலும் கடுமையான காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இது கனவுதான் என்று சொன்னால், கனவிலே நல்லவனாகவோ கெட்டவனாகவோ இருப்பவன் அவனுடைய செயல்களுக்கு அவன் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? அப்படி இருக்கும்போது இந்த கனவிலே பகை ஏன் வருகிறது, உறவு ஏன் வருகிறது, பற்பல விதமான மன உணர்வுகள் எல்லாம் ஏன் ஏற்படுகின்றன? இப்படிப்பட்ட பல கேள்விகள் என்னுள் எழுந்தது உண்டு. கனவுக்குள்ளே நுழைந்து ஒருவரை மீட்டமைத்து கொண்டு வருவதற்கான ஆற்றல் சித்தர் மக்களுக்கு இருக்கிறது. மலையாள தேசத்திலே உறங்குகிறவனை எழுப்புவதற்கு அயாளை உணர்த்து என்று சொல்வார்கள். உணர்த்துதல் என்கிற சொல்லுக்கு தமிழிலே ஒருவருக்கு புரியப்படுத்துதல், தெளிவுபடுத்துதல் என்று பொருளாகிறது. ஆனால் மலையாள தேசத்திலே உறங்குபவனை எழுப்புவதையே உணர்த்துதல் என்கிற பதத்தை கொண்டு குறிப்பிடுகிறார்கள். இந்த கனவுக்குள்ளே இரக்கத்தின் பேரிலே சித்தர் பெருமக்கள் உள்ளே வந்து நம்மோடு பேசி நம்மை இந்த உறக்கத்திலிருந்து வெளிப்படையச் செய்து உண்மையான உலகத்திற்கு அழைத்துச் செல்ல முயற்சி செய்கிறார்கள். மனம் என்பது இந்த சொப்பன அவஸ்தையிலே இருந்து 4 நிலைகளும் ஒன்றாக ஒடுங்கி நிற்கும் ஒரு நிலையை பெறுகிறது. இந்த நிலை மனதனுடைய சொப்பனம். இந்த உண்மையான சொப்பனத்திற்கு மூலாதாரம் என்று பெயர். மனம் உறங்குகிறது, கனவற்ற உறக்கத்திலே, சுளுத்தியிலே உறங்குகிறது. அதாவது மனதிலே எந்த விதமான அசைவும் இல்லாமல், புலன்களோடு சம்பந்தப்படாமல் மனம் அமைதியாக வாழாவிருக்கிறது. இந்த நிலைக்கு
மனதின் சுளுத்தி என்று பெயர். இதை சுவாதிஷ்டானம் என்று குறிப்பிடுவார்கள். ஸ்வ அதிஷ்டானம், தன்னுடைய சொந்த இடத்திற்கு மனம் செல்லுகிறது என்பது பொருள். இந்த நிலையிலே மனம் என்பதாக இருந்த நிலை மாறி ஜீவசக்தியாய வாயு என்பதான நிலை வந்துவிடுகிறது. இதற்கு அடுத்த நிலை மனதின் விழிப்பு நிலை, ஜாக்கிரதை என்கிற நிலை. மனதின் ஜாக்கிரதை என்கிற விழிப்பு நிலையும் ஜீவனின் சொப்பனம் என்கிற நிலையும் இரண்டும் ஒன்று. இந்த இடத்திற்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் கடந்த மணி பூரகம் என்று பெயர். ஊர் அகம், உள்ளே நுழைதல். மணி, ஜீவனாக இருக்கும் மணியின் வாயிலிலே சென்று மனம் சேருவது என்றாகிறது. இப்போது ஒரு நிலை ஏற்படுகிறது. ஜீவனின் சொப்பனம் மனத்தின் ஜாக்கிரதை நிலை. மனம் தன்னை இன்னார் என்று புரிந்து கொள்கிறது. நாம் இதுவரையிலும் சொப்பனத்தில் இருந்தோம் என்கிற உணர்வை அப்போது மனம் பெறுகிறது. ஜீவனின் கனவாகவும் இது இருக்கிறது. இந்த நிலை கடக்கும் போது அநாகதம் என்றாகிறது. அனக அகதம், பரவிக்கிடந்த மனம் உள்ளிலே சென்று ஒடுங்குகிறது. அதாவது ஜீவனாக மாறிவிட்டது. இப்போது அடுத்த நிலையை நோக்கி நகர்கிறது. ஜீவனின் விழிப்பு நிலை, அதாவது உறக்கத்திலிருந்து விழிக்கக்கூடிய நிலை என்பது வருகிறது. ஜீவனின் ஜாக்கிரதை நிலை. இந்த ஜாக்கிரதை நிலை என்பது நம்முடைய உண்மையான உலகத்திலே நுழைவதற்கான அடையாளம். இரண்டுக்கும் இடையிலே ஒன்று இருக்கிறது. அது ஜீவனின் உறக்க நிலை. இந்த ஜீவனின் உறக்க நிலை கடந்து இது கண்டம், அதற்கு அடுத்தபடியாக ஆக்கினை என்கிற நிலைகள் ஏற்படுகின்றன. படிப்படியாக நாம் இவற்றை பார்க்கும்போது சித்த வேதத்திலே ஞானபிதா சொல்லிய 6 ஆதாரங்கள் சரியாக பொருந்தி போவதை பார்க்க முடிகிறது. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சொப்பனத்தில். இது அகங்காரத்தின் ஜாக்கிரதை என்கிற நிலை, மனதின் சொப்பனம் என்கிற நிலை. இதுதான் புலன்களோடு இணைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலை. சுவாமி சித்த வேதத்திலே தெளிவாக சொல்கிறார்கள். நீ உறங்கும் போது பற்பல விதமான உணர்வுகளை சந்திக்கிறாய். இவையெல்லாம் உண்மை என்று கருதி இருக்கிறாய். அந்த கனவு கலைந்த போது நீ உன்னுடைய உண்மையான உடலிலே இருக்கிறாய் என்று கருதுகிறாய். ஆனால் இந்த இரண்டுமே கனவுதான் என்று தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இவற்றை சரியாக சிந்தித்து பார்க்கும் போது நிச்சயமாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்முடைய உறக்கத்தில் வரும் கனவிலேயும் கூட நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு இருந்தால் அதுதான் உண்மையான யோக நிலை என்றாகும். அப்படி ஆகும்போது மயக்கங்களுக்கு அங்கே வேலையில்லாத ஆகிறது. நான் சாதாரணமாக சொல்வதுண்டு, இருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது என்னை சந்தித்து உங்களை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி என்றெல்லாம் பலவாறு வார்த்தைகளை சிலர் சொல்லும் போது தவறாக நினைக்கிறீர்கள். உங்கள் கனவில் நான் வந்திருக்கிறேன், என் கனவில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாம் இருவரும் இப்போது கனவில் இருக்கிறோம். இது உண்மையான ஆனந்தம் அல்ல. ஆன்மாவின் நிலையை சென்றடைவதுதான் உண்மையான ஆனந்தம் என்று. இப்போது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உறக்கம் என்கிற நிலை முடியும் போது மனதின் விழிப்பு என்பது ஏற்படும் போது ஜீவனின் சொப்பனம் என்கிற நிலைக்கு வருவோம். இங்கே இந்த இடத்தில்தான், அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் கடந்து அநாகதம் என்கிற நிலையில்தான் சித்தர்களின் உலகத்திற்குள்ளே நாம் நுழைவோம். அங்கேதான் நமக்கு சரியான புரிதல் என்பது ஏற்படுத்தப்படும். கொங்கண சித்தர் தன்னுடைய அனுபவங்களை பற்றி தன்னுடைய குருவாகிய போகமாமுனிவரிடத்திலே சொல்லும் போது, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகத்தை தாண்டிவிட்டேன், அநாகதத்திற்கு செல்லும் போது எனக்கு அச்சம் ஏற்பட்டது, திரும்பி வந்துவிட்டேன் என்று சொல்லியிருந்த கருத்துக்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்த நிலை விசுத்தி என்பது ஜீவனின் உறக்க நிலை. ஆக்ஞை என்பது ஜீவனின் ஜாக்கிரதை என்கிற வெளிப்பு நிலை.
இந்த இரண்டு நிலைகளை கடப்பதற்கு சத்குருமார்களின் உதவியில்லாமல் நடக்கவே நடக்காது. மனம் எப்பொழுது தான் இன்னார் என்று புரிந்து கொள்கிறதோ அப்பொழுதுதான் உண்மையான ஆன்மாவின் உலகத்திற்கான வெளிப்படையான தத்துவம் புரிய வரும். இந்த இடத்திலேதான் குருமார்களின் உதவி தேவையாக இருக்கிறது. நம்மை கரம் பற்றி அழைத்துச் செல்ல அங்கே அவர்கள் காத்திருக்கிறார்கள். காகபுஜண்ட முனிவர் தன்னுடைய பெருநூல் காவியத்திலே சொல்லும் போது கால்வாசி மேலேற யோக சித்தே என்று குறிப்பிட்டார். உன்னுடைய யோக பயணத்திலே நீ ஒரு கால்வாசி மேலேறி வந்துவிட்டால் உனக்கு யோக சித்தி ஏற்பட்டுவிடும். நான் சொன்னதை செய். தலை கழுத்து உடல் நிமிர்ந்து நேராக அமர்ந்தரு. இரு உருவத்திற்கு இடைநடுவில் இருக்கும் உட்பக்கத்து சுழுமனை ஸ்தானத்திலே உன் மனத்தை செலுத்தியவனாக இரு. நீ ஏதும் செய்ய வேண்டிய அவசியமில்லாமல் வாசி தாமாகவே மேல் நோக்கி எழும்பி நிற்பதை பார்க்க முடியும். அப்போது அடுத்த நிலையை காட்டிக் கொடுக்க நாங்கள் வருவோம் என்று காகபுஜண்ட மகரிஷி சொல்லியிருந்தார். அதிகம் குழப்புவானேன். முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டிய வார்த்தைக்கு நேரடியாக வந்துவிடுவோம். அதாவது, சாதாரணமாக நாம் வாழ்ந்திருக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகளுக்கு ஏற்ப சுவாசம் தாறுமாறாக நடைபெறுகிறது. அதிலே ஒரு நேர அமைப்பு இல்லை. இந்த நேர அமைப்பு என்பது மாறி ஒரே சீரான சுவாசம் கனவற்ற சுளுத்தி என்கிற உறக்கத்திலே ஏற்படுகிறது. இந்த நிலையில்தான் நாம் ஒரு வெறுமையை சந்திக்கிறோம், ஒரு இருளை சந்திக்கிறோம். அதன் பிறகு மெல்ல மெல்ல அந்த இருளிலே பிரகாசம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. இது மனதின் ஜாக்கிரதை என்கிற நிலையை குறிக்கிறது. அதாவது, தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவாசத்தை ஒரே சீராக எந்த விதமான பிணக்கம் இல்லாமல் நடத்த முடியும் என்றால் நாம் மனதின் சொப்பனத்தை கடந்து சுளுத்தியை கடந்து மனதின் ஜாக்கிரதை நிலைக்கு சென்று விடுவோம். இந்த நிலையிலே நம்முடைய மனம் சத்குருவாக மாறி அமையும். நம்முடைய மனமே குருவாக மாறி நம்மை கரம் பற்றி அழைத்துச் செல்லும். இதை இப்படி எடுத்துக் கொள்ளலாம். அல்லது அந்த நிலையிலே சத்குருமார்கள் வந்திருந்து நம்மை கரம் பற்றி அழைத்துச் செல்வார்கள் என்றும் எடுத்துக் கொள்ளலாம். எது எப்படியோ, சுவாசம் அப்படி இப்படி இல்லாமல் ஒரே சீராக ஒரு சிறிய மணித்துளி கூட வீணாகாமல் ஒரே சீராக நடக்கும்போது இந்த அதிசயம் நிகழும். இப்போது நம்முடைய குழப்பங்களுக்கெல்லாம் பதில் கிடைத்து விட்டது. இதை பழக்கப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நாம் வாசி முதலாகிய பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எப்போது ஆழ்ந்த கனவற்ற சுளுத்தி என்கிற உறக்கத்திலே நாம் எடுத்த சுவாசத்தை நம்மால் நேரடியாக எடுக்க முடிகிறதோ அப்போதே அந்த வினாடியே ஒரு வினாடி நேரத்திற்குள்ளாகவே சுழுமனை கதவம் திறக்கும். நாம் சத்குருவாக மாறி அமைந்திருப்போம். அதன் பிறகு இந்த உலகத்திலே நமக்கு வேலை இல்லை. நம்முடைய உண்மையான உலகத்திற்கு சென்று விடுவோம். இது மரணம் அல்ல, சமாதியும் அல்ல, நம்முடைய உண்மையான உலகத்திற்கு செல்லக்கூடிய நிலையாகிறது. அந்த நிலையை அடைய வேண்டும். அதற்கு சரியான பாடத்தை சொல்லி நம்மை உணர்த்துவதற்காக சத்குருமார்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வீடுகளிலும் இது நடக்கிறது. பொழுது விடிந்து விட்டது. நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். நம் தாய், தந்தை, மனைவி, குழந்தை என்று யாரோ ஒருவர் நம்மை எழுப்புகிறார். பொழுது விடிந்து விட்டது, எழுந்தருங்கள், எழுந்தருங்கள், எழுந்தருங்கள் என்று நம்மை உலுப்பி நம்மை எழுப்புகிறார்கள், உணர்த்துகிறார்கள் பொழுது விடிந்ததை. அதுபோல நாம் நேரான பின்னமில்லாத ஒரே கதப்பான சுவாசகதியை கொள்ளும் போது மனம் உறக்கத்திற்கு செல்லுகிறது. அந்த உறக்கத்திலே நம்மை உசுப்பி ஜீவன் என்கிற நிலைக்கு இட்டுச் செல்வதற்கு சத்குருமார்கள் காத்திருக்கிறார்கள். இப்போது சகோதர சகோதரிகளுக்கு ஓரளவு இந்த சொப்பன வாழ்க்கையின் மாயம் புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நம்முடைய சுவாசம் ஒரே சீராக நேராக மாற வேண்டும். உறங்கும் போது சுளுத்தி என்கிற கனவற்ற உறக்கத்தை நாம் அனுபவப்படுத்தி இருக்கிறோம். அப்போது நாம் உணர்வோடு இல்லை. அது காரணமாக மறுபடியும் அகங்காரம் என்கிற மனத்தோடு விழித்து எழுகிறோம். நாம் உணர்வு கொண்டு விழித்து எழும்போது இந்த உடலில் அல்ல, இந்த உடலை தாண்டிய நம்முடைய உண்மையான யோக உடலிலே எழுந்திருப்போம்.
அந்த நிலை சமாதி என்றாகும். அதிலிருந்து நாம் நம்முடைய உலகத்திற்கு, அதாவது ஜீவனின் ஜாக்கிரதை என்கிற உலகத்திற்கு, பராபரத்தின் உலகத்திற்கு சென்று சேருவதற்கு எத்தனை காலம் பிடிக்கும் தெரியுமா? 12 ஆண்டுகள். ஆம், 12 ஆண்டுகள் ஆகும். ஒரே சீராக சுவாசம் என்பது ஏற்பட்டு சமாதி என்கிற நிலையிலே தலைக்குள்ளே ஜீவன் ஒடுங்கி இருக்கும் போது அது 12 ஆண்டுகள் கழித்து ஜீவன் என்கிற நிலையிலே மேன்மை பெறுகிறது. இது நீண்ட நெடிய பயணம். இதற்கு தயார்படுத்திக் கொள்வதுதான் நாம் பழகக்கூடிய இந்த யோக பயிற்சி. இந்த விடயங்களை பேசும்போது அடியேனின் கண்கள் ஆகாயத்திலே ஒரு வித்தியாசமான உலகத்தில் இருந்தபடியாக, மிதந்தபடியாக இந்த விடயங்களை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆன்மா மெல்ல மெல்ல மனதை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய வித்தியாசமான அந்த ஆனந்த உணர்வை அடைந்து கொண்டிருக்கிறேன். ஒரே சீரான கனவற்ற சுவாசகதி எந்த வினாடி நமக்கு வாய்க்கிறதோ அந்த வினாடியிலே நாம் நம்முடைய உண்மையான உலகத்திற்கு செல்வோம். அதுவரையிலும் இந்த சொப்பனத்திலே இன்று உங்களோடு உரையாடியதோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றுமொரு கனவு காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.